සහ නරක වටේ කොලන පොඩ ඩීටේල් කරලා ඒක විතර செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 2ஆம் பகுதி இன்று 13ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் வெண்குமார் அவர்கள் முன்னிலையில் 8/15 எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அகல் நடவடிக்கையில் ராஜ் சோமதேவா குழுவினரும் செல்லையா பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரி உடன் வைத்தியர்களும் ருகுடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்கள பிரிவு மாணவர்கள் 10 பேரும் சோகோ போலீசாரும் இணைந்து தகவல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற களத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்படி தொடர்ந்து நடைபெற இருக்கும். இன்றைய நாளாக அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூட்டு வடிவிலான ஒரு பொருள் அது தேங்காய் சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. இந்த சுடலையோடு இது காணப்படுகின்றபடியால் சில நேரம் தென்னை மரங்கள் ஏதாவது கொண்டு போடப்பட்டிருக்கலாம். அந்த தேங்காய் வடிவிலான சிரட்டை ஒன்று காணப்படும். ஒரு மழை காரணமாக பிடிமானம் இல்லாத காரணத்தினால் சதுரநிலை வந்தபடியால் அத்திவாரமும் இந்த அத்திவாரத்துக்கு கீழால கிட்டத்தட்ட முதல் முறை 80 தொகுதி முழுமையாக